ஹலோ வணக்கம் மக்களே. ஹாய் சலோ. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, இந்த அக்டோபர் மந்த்க்கான ஸ்கெடியூல்ல ஒரு சூப்பர் ஹீரோ ஆக்ஷன் காமெடி அனிமையான டோஜிமா வாட்ஸ் டு பி எ காமன் ரைடர் என்கிற அனிமையை அக்டோபர் 4ஆம் தேதியிலிருந்து ஜாப்பனீஸ்ல ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க நண்பா. சோ ஒரு வழியா இப்போ இந்த அனிமையை தமிழ், தெலுங்கு, ஹிந்தி டப்ல நம்ம கிரஞ்சி ரோல்ல ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நண்பா. உத்தமரு ரொம்ப வசந்தவரு அவரை போல இங்க யாரும் இல்ல அரசி பாரு நீ உலகத்துல. அதோட இந்த அக்டோபர் மந்த்க்கான ஸ்கெடியூல்ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆகிற அனிமையில ஒரு பெஸ்ட் அனிமையா இந்த அனிமையை சொல்லலாம். இந்த அனிமையோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, கதை சொல்லியா சொல்றேன் சார். நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசுல இருந்து ஒரு சூப்பர் ஹீரோவை பார்த்து இவர மாதிரியே நாமளுமே ஒரு சூப்பர் ஹீரோ ஆகணும்னுமே ஆசைப்பட்டிருப்போம். இப்ப கூட அந்த ஆசை நமக்குள்ள இருக்கும். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்ட கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சோ அப்படி ஒரு ஆசையோட இருக்கிற நம்ம ஹீரோ, அதாவது சின்ன வயசுல டிவில காமன் ரைடர் என்கிற ஷோவை பார்த்து அதுல வர ஹீரோவா இவருமே அவரை மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டிருப்பான். சோ அதுக்காக சின்ன வயசுல இருந்துமே பயங்கரமா ட்ரெயின் ஆகுறான். சோ இப்படி இருக்க நம்ம ஹீரோக்கு 40 வயசுமே ஆகுது. சோ இதுக்கப்புறமா திடீரென்று ஒரு நாள் அந்த காமன் ரைடர் டிவி ஷோல வந்த சோக்கர் மாதிரி, அதாவது வில்லங்கள் மாதிரி மூஞ்சில 3 மாஸ்க போட்டுக்கொண்டு கொள்ளையடிக்கிற நியூஸ் வந்து நம்ம ஹீரோட கண்ணில் பட நம்ம ஹீரோவுமே அந்த நியூஸை பெருசா கண்டுக்கல. ஆனா தொடர்ந்து அதே மாதிரி சம்பவம் அடிக்கடி நடக்குது. சோ அப்படி ஒரு நாள் நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துலயுமே இந்த 3 பேருமே மாஸ்க போட்டுக்கொண்டு வந்துடுறாங்க. சோ இதை பார்த்து நம்ம ஹீரோ என்ன ரியாக்ட் பண்றதுமே தெரியாம இருக்கிறாரு. ஏன்னா தான் சின்ன வயசுல பார்த்த இந்த காமன் ரைடர் டிவி ஷோல வர சோக்கர்ஸ் மாதிரியே இவங்க எல்லாருமே மாஸ்க் போட்டு வந்திருக்காங்க. சோ இப்போ தான் ஒரு ஹீரோவா மாறணும்னு மாஸ்க் கடையில தனக்கு பிடிச்ச அந்த காமன் ரைடர் ஹீரோவோட மாஸ்க வாங்கி போட்ட உடனே ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்றாரு. ஏன்னா இந்த ஒரு சந்தர்ப்பத்துக்காண்டி ரொம்ப நாளா வெயிட் பண்ணி கொண்டு இருப்பாரு. ரொம்ப வருஷமா எனக்கு ஆசை இருந்தது இந்த இடத்துக்கு வரதுக்கு. சோ அப்படி ஒரு நாள் இப்போ நம்ம ஹீரோக்குமே வந்துட்டு நம்ம ஹீரோவுமே மாஸ்க போட்டு அந்த 3 பேருமே அடிச்சு துவைக்கிறாரு. இதே மாதிரி தான் இந்த காமன் ரைடர் ஷோல வந்த வில்லன் மாதிரியுமே இன்னொருத்தனுமே ஆசைப்படுறான். சோ இதுக்கப்புறமா என்ன நடக்குது என்னத ஒரு ஆக்ஷன் காமெடியா கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். சோ அதோட முக்கியமா இந்த ஒன் பஞ்ச் மேன் மற்றும் மை ஹீரோ அகாடமியா அனிமில வந்த மாதிரி நம்ம ஹீரோக்குமே ஏதாவது சூப்பர் பவர் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அப்படி ஒண்ணுமே நம்ம ஹீரோக்கு இருக்காது நண்பா. சோ இந்த அனிமோட அனிமேஷன் எல்லாமே 90s ஸ்டைல தான் இருக்கும். இப்ப என்னடா செய்யற? அதோட முக்கியமா 1970 உண்மையிலேயே இந்த காமன் ரைடர் என்கிற ஷோவை ஜப்பான்ல டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ அதாவது நாம பார்த்த பவர் ரேஞ்சர்ஸ் மாதிரி தான் அதுவுமே இருக்கும். சரி ஓகே நண்பா, யாருக்காவது ஒரு சூப்பர் ஹீரோ ஆக்ஷன் காமெடி அனிமி பார்க்கணும்னா இந்த அனிமியுமே ட்ரை பண்ணி பாருங்க. வாரம் எவ்ரி சாட்டர்டே தமிழ், தெலுங்கு, ஹிந்தி டப்ல நம்ம கிரஞ்சி ரோல் சைட்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ அதோட முக்கியமா இந்த அனிமில மொத்தமா 24 எபிசோட் இருக்க போதுன்னு சொல்றாங்க. திருவிழால சாப்பிடும் போது ஒரு தனி ருசியா தெரியும். மாஸ்டர் நெக்ஸ்ட் இந்த அக்டோபர் மந்த்க்கான ஸ்கெடியூல்ல அக்டோபர் 2ஆம் தேதி ஜாப்பனீஸ்ல லெட்ஸ் பிளே என்கிற அனிமியை நம்ம கிரஞ்சி ரோல் சைட்ல ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க நண்பா. சோ இப்போ இந்த அனிமியை தமிழ், தெலுங்கு, ஹிந்தி டப்ல நம்ம கிரஞ்சி ரோல் சைட்ல ரிலீஸ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ இந்த அனிமியோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, சாம் ஜாங் என்கிற ஒரு 22 வயசு பொண்ணு, அதாவது நம்ம ஹீரோயின் ஒரு சாப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்றாங்க. இந்த கம்பெனியோட சிஇஓ யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அப்பா தான். சோ அவருக்கு நமக்கு அப்புறமா நம்ம பொண்ணு தான் இந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு சின்ன வயசுல இருந்து வீடியோ கேம்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சோ அதனால நல்ல ஒரு கேம் டெவலப்பரா வரணும்னு ஆசைப்படுறாங்க. சோ அதுக்காக ஒரு ரூமினேட் என்கிற கேமையுமே டெவலப் பண்றாங்க. சோ அப்படி கஷ்டப்பட்டு ஒரு கேமை டெவலப் பண்ணி ரிலீஸ் பண்ணா அதுக்கு ரிவ்யூ போறேன்னு ஒருத்தன் அந்த கேமை மொத்தமாவே முடிச்சு விட்டுருப்பான். படத்துல எந்த வகையிலுமே நம்ம எமோஷனலா கனெக்ட் ஆகவே முடியல. வில்லன் ஏரியா படம் மொக்கையான ஒரு வில்லன் வச்சுக்கிட்டு அவர் கூட சண்டை போட்டானா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இதனாலே படம் 4 பக்கம் அடி வாங்கிச்சு. இதை பார்த்து நம்ம ஹீரோனுக்கு ரொம்பவே வருத்தமா தான் இருக்கும். சோ இதனால அந்த கேமுக்குமே நிறைய நெகட்டிவ் ரெஸ்பான்ஸா கிடைக்குது. சோ இதுக்கு அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் இருக்கிற ரூமுக்கு பக்கத்திலேயே இந்த கேமுக்கு ரிவ்யூ பண்ணவனுமே பக்கத்து ரூமுக்கு ரூம்மேட்டா வந்திருப்பான். இதோடைய இந்த அனிமோட முதலாவது எபிசோட முடிச்சிருப்பாங்க நண்பா. சோ இதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்றத ஒரு லவ் அண்ட் ரொமான்டிக் காமெடியா கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரியா தான் இந்த அனிமையுமே கொண்டு போவாங்க. ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சது இந்த ஆளு இந்த அம்மா பயங்கரமா லவ் பண்றான். ஆனா இந்த அம்மா இந்த ஆளு தான் ரொம்ப லவ் பண்ணுது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. சோ இப்போ இந்த அனிமே தமிழ், தெலுங்கு, ஹிந்தி டப்ல நம்ம கிரஞ்சி ரோல் சைட்ல வாரம் எவ்ரி வெட்னஸ்டே ரிலீஸ் பண்றாங்க நண்பா. சோ யாருக்காவது ஒரு லவ் ரொமான்டிக் காமெடி அனிமி பார்க்கணும்னா இந்த அனிமையுமே ட்ரை பண்ணி பாருங்க. சோ இந்த அனிமோட அனிமேஷனுமே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். மாஸ்டர் நெக்ஸ்ட் ரெஸ்ட். சரி போயிட்டு வரட்டா? போயிட்டு வாங்க. டாடா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.